ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ப்ரமோஷனல் இன்டர்வியூவில் விடாமுயற்சி நடிகை ரெஜினா கேஸ் இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் நம்ம தல அஜித் சாரை மீட் பண்ணதை பற்றியும் அண்ட் தல அஜித் சார் அவங்கள்ட்ட சொன்னதை பற்றியும் அண்ட் விடாமுயற்சியில் அவங்களோட கேரக்டர் பற்றியும் செம்மையான நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஜினா கேசன்ட்ரா அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துக்கு முன்னாடி கழகத்தலைவன் படத்தில் நான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். பட் வேற ஒரு கேரக்டரில் என்ன சூஸ் பண்ணாங்க. பட் என்னால் அந்த கேரக்டரில் நடிக்க முடியாது அப்படின்றதுனால அந்த படத்தில் என்னால் நடிக்க முடியல. இப்போ அதனாலே விடாமுயற்சியில் எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அஜித் சாரை துபாயில் ஒரு மீட்டிங்ல தான் பார்த்தோம். அப்ப அஜித் சார் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாரு, சரி சொல்லுங்க ரெஜினா, உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படிலாம் என்கிட்ட கேட்டாரு. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அண்ட் இதை விட மெயினான விஷயம், அவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க எல்லாருக்கும் விஷ் பண்ணுவாரு, எல்லாரும் கூட ரொம்ப ஈக்குவலா நடப்பாரு. இதை விட மெயினா என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரை ரொம்ப இறுக்கமா பிடிச்சி ரொம்ப ஹாப்பியா பேசுவாரு. அவருக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும், ஐயோ அஜித் சார் என்கிட்ட பேசுறாரு, ஐயோ அஜித் சார் என்கிட்ட வந்து பேசுறாரு அப்படின்னு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. ஸோ அப்படி ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அஜித் சாரும் ஆரவும் நடந்த ஆக்சிடென்ட் வீடியோ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அண்ட் அஜித் சார்ட்ட அது முடிஞ்ச உடனே நான் பேசினேன். அப்போ நான் ஷூட்டிங்ல இல்ல, வேற ஒரு பிளேஸ்ல இருந்தேன். அஜித் சார் எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேன்னு சொன்னாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அஜித் சாருக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நான் அதை பத்திலாம் கேட்கும்போது அஜித் சார் ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ரெஜினா கேசன்ட்ரா செம்மையான விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருக்காங்க. மகிழ் திருமேனி இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு ஆர்டிக்கல்லையும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இந்த படத்துல 2 ஹீரோயின் வைக்க காரணமே இந்த கதைக்களம் தான். அண்ட் அதுல மெயினா ரெஜினா கேசன்ட்ரா பயங்கரமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ரெஜினா கேசன்ட்ரா கொடுத்த விடாமுயற்சி ப்ரொமோஷன் இன்டர்வியூ தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் ஆல்சோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் இன்டர்வியூ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆரோ அவர்கள் அவரோட ப்ரொமோஷன் இன்டர்வியூ கொடுக்க ரெடியா இருக்காரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஜினா கேசன்ட்ரா கொடுத்த ப்ரொமோஷனல் இன்டர்வியூ பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.